ஹலோ அண்ட் வெல்கம் ஜீக்ஸ். நம்ம லாஸ்ட்டாக என்ன வீடியோ பற்றி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கூட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்துருந்தோம். அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பைத்தான் லாங்குவேஜை இனிஷியலாக எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் நெக்ஸ்ட்டாக என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டடாக ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் டெஃபினேஷன். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ளே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று ஒயில் லூப். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டோ டப்புலோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு உள்ளே ஐட்ரேட் பண்ணி அது மூலிமா நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இந்த ஒயில் லூப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷனை இனிஷியலாக செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயில் லூப்க்கு உள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபார் லூப்னா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன, அண்ட் தென் வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், far.py. ஓகேங்களா? அந்த ஃபைல் நேம் வந்து ஃபார்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபார் லூப்பை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, பீக் யூடியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 5 வேல்யூஸ் வச்சு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ அந்த முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார் ஐ இன் லிஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ன்றத கீவேர்டு தான் வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் ஐ இன் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஐன்ற வேரியபிள் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூவாக நமக்கு வந்து ஐட்ரேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் இந்த ஐ. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் ஐக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் டேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம டேட்டான்னு கொடுத்தனா நம்ம வந்து டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதே வேரியபிள் தான் இங்கே யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் டேட்டா இன் லிஸ்ட்டு, இந்த டேட்டான்ற வேரியபிளை வச்சு நம்ம வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டேன். நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ எனக்கு இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக நமக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நமக்கு கிரியேட் பண்ணி காமிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ட்ராஷ் பண்ணும்போது ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். இஃப் டேட்டா ஈக்குவல் டு பீக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? print it is found in the list. Else print no மேட்சிங் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நான் அகைன் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து லிஸ்ட்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 5 வேல்யூஸ் வச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டான்ற ஒரு வேரியபிளை வச்சு லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு வேல்யூவும் நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஐட்ரேட் பண்ணும்போது அந்த டேட்டா அப்படின்றது வந்து பீக் அப்படின்ற ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா
பிரிண்ட் நோ மேட்சிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒவ்வொரு வேல்யூஸாக தான் ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, 1 by 1 தான் இது ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதால் இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நோ மேட்சிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்திருக்கு இனிஷியலாக வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கும்போது அது வந்து நாட் ஃபவுண்டு. ஸோ அதால் வந்து நோ மேட்சிங் வேல்யூஸ்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 2ன்ற வேல்யூவை செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக இருக்க வேல்யூ வந்து 2. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அதுவும் நோ மேட்சிங் வேல்யூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் தேர்டாக இருக்க வேல்யூ வந்து 3. ஓகேங்களா, 3யும் வந்து மேட்ச் ஆகாது பீக்குன்றத ஒரு வேல்யூக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நோ மேட்சிங் வேல்யூஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செக் பண்ணுவோம். ஓகேங்களா, டேட்டான்ற வேரியபிள் வந்து பீக்குன்ற வேல்யூ இருக்கும். ஸோ பீக் ஈக்குவல் டு பீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதால இட் இஸ் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து யூடியூப்ன்ற வேல்யூ செக் பண்ணும், அது வந்து நாட் ஈக்குவல். ஸோ அதனால் வந்து நோ மேட்சிங் வேல்யூஸ் வந்துடும். ஓகேங்களா, ஒரு லிஸ்ட்டோ டப்புளோ இருக்கிற வேல்யூஸை ஒவ்வொரு வேல்யூஸாக 1 by 1 ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்படி 1 by 1 ஐட்ரேட் பண்ணும்போது நமக்கு அது மூலிமா ஒரு ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபார் லூப். ஓகேங்களா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த டேட்டா ஈக்குவல் டு நான் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதாவது டேட்டா வந்து 1ன்ற ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்டு. ஒருவேளை அது அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நோ மேட்சிங் வேல்யூஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்து அதே ப்ரோக்ராம் தான், வேல்யூஸ் மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ரன் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. அதான் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை 1 by 1 இனிஷியலாக ஸ்டார்டிங் 1 எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் 2, அப்புறம் 3 அண்ட் இந்த யூடியூப். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், ஐட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதால் வந்து இனிஷியலாக இப்போ நான் வந்து 1ன்ற வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கிறதால ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ மீதி இருக்க எல்லா வேல்யூவும் ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது நோ மேட்சிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார் லூப்பில் இன்னும் கொஞ்சம் டைப் இருக்குது. நான் வந்து இப்போயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடறேன். ஓகேங்களா, அது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் லூப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா இன் ரேஞ்ச் 1,30 print டேட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் சேம் அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டான்ற ஒரு வேரியபிளை வச்சு இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து இப்போ நான் ட்ரான்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ரேஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகேங்களா, ஒரு மொபைல் நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20K வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேல்யூவில் ஆரம்பித்து இந்த வேல்யூக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வேல்யூஸ் இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 3 வேல்யூஸ் கொடுப்போம். ஓகேங்களா, நான் இங்கே உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறதுக்காக 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த எண்டிங் வேல்யூ 13 நம்ம கொடுக்கும்போது அதை வந்து 1 மைனஸ் பண்ணி அந்த வேல்யூவை தான் கடைசியாக வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, அதாவது இந்த 1ல் ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ அந்த டேட்டான்ற ஒரு வேரியபிள் வந்து இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு வேல்யூவை வந்து இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு வந்து டேட்டா கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எனக்கு நான் ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் இருந்தால் 1 2 3 4 5, அதெல்லாம் 1ல் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுவே இப்போ நம்ம தேர்டாக இப்போ நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ. ஓகேங்களா, ஸ்டெப் வேல்யூனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இன்டர்வலில் உங்களுக்கு டேட்டா வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, அதாவது இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 1ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, 13ன்றது எண்டிங் வேல்யூ. கடைசியாக நம்ம கொடுக்க போகிற வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இன்டர்வலில் நமக்கு வந்து டேட்டா பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுப்போம், அதுதான் வந்து ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைன் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் ஃபைன் சொல்லி கொடுக்கும்போது நான் ரன் பண்ணிடுறேன். என்ன அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1, அதுலேருந்து ஒரு 5 வேல்யூஸ் ஆட் பண்ணி 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கு, 6லேருந்து ஒரு 5 ஆட் பண்ணி 11ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது வரைக்கும் 13ன்ற ஒரு வேல்யூக்குள்ளே இதுதான் எண்டிங் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த 13ன்ற வேல்யூக்குள்ளே எத்தனை முறை இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, 11 16 21, 21லேருந்து 5 ஆட் பண்ணி 26. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே 5 கொடுக்காம நான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா,
இப்போ வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, அதுலேருந்து ஒரு 7 வேல்யூஸ் ஆட் பண்ணி 8, அதுலேருந்து ஒரு 7 ஆட் பண்ணி 15, அதுலேருந்து 7 ஆட் பண்ணி 22, 29 ஓகேங்களா. அதாவது இதில் ஆரம்பித்து 1ல் ஆரம்பித்து 30 வரைக்குள்ளே முடியணும். அப்படி முடியும் போது அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வந்து எனக்கு 7 நம்பராக வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த ஸ்டெப் வேல்யூ. எந்த இன்டர்வெல்ல உங்களுக்கு டேட்டா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஸ்டெப் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம கொடுக்காம கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1ன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 78 சொல்லி கொடுத்துட்றேன். 17 சொல்லிவிட்டு 19 சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு எங்கே ஆரம்பிச்சிருக்கு பார்த்தா 78ல் ஆரம்பிச்சிருக்கு, 89ல் போய் முடிஞ்சிருக்கு. அதாங்க இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். 78 இருந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 19 எண்டிங் வேல்யூ ஓகேங்களா. இந்த ஏன் இங்கே வந்து நாங்கள் 89 வரைக்கும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம தேர்டாக கொடுக்குற ஆர்குமெண்ட் தான் இந்த ஸ்டெப் வேல்யூ ஓகேங்களா. இப்போ நான் 78, 90 நான் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த ஸ்டெப் வேல்யூ இப்போ என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த 78லேருந்து 2 வேல்யூ ஆட் பண்ணி ஆல் த வே அப் டு 90க்குள்ளே எத்தனை முறை நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை எத்தனை வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமோ அது வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து போக கிளாஸில் இனிமேல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டு பேக் எண்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபார் லூப்னா என்ன சொல்லி புரிஞ்சிடும். ஸோ அந்த ஜஸ்ட் அந்த ஃபார் லூப்னா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது, அது வந்து ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதாக மட்டும்தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.